அப்பா, எனக்கு தூக்கமே வர மாட்டிருக்கு. எதனா ஒரு கதை சொல்லுப்பா. சரிம்மா. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானாம். அந்த விவசாயி ஒரு பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடியே போய் உழவு ஓட்டினானாம். உழவு ஓட்டிட்டு அந்த பயிருக்கு தேவையான உரங்கள் என்ன போடணும்னு யோசிச்சானாம். யோசிச்சு நல்ல இயற்கையான உரத்தை தான் நம்ம போட்டு பயிர் செய்யணும் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கின்னு பக்கத்து ஊர்ல போய் நிறைய ஆடு மேய்ச்சிருந்தாங்களாம் பக்கத்து ஊருக்காருங்க. அந்த ஆட்டுக்காருக்கிட்ட, அப்பா இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் நிலத்துல நீங்கள் பட்டி வளைச்சி ஆட்டை வந்து வலை கட்டி வைங்க, எங்களுக்கு கெடை நிறுத்தணும்னு சொன்னானாம். அப்புறம் அவங்களும் சரிங்க, நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், 100 ஆடு இருக்குது, நாங்கள் ஓட்டின்னு வந்து உங்கள் வயலில் பட்டி வளைக்கிறோம்னு சொன்னானாம். அதுக்கும் பிற்பாடு அவங்க அன்னைக்கு நைட்டுக்கு வந்து அந்த ஆட்டுக்காரங்க எங்களுக்கு ஃபுல்லாக 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னானாம். சரி, நான் எங்கள் வீட்டில் போய் சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனானாம். அவன் ஆட்டை ஓட்டின்னு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக மேய்ச்சி சாயந்தரமாக வலை கட்டி பட்டி வளைச்சி ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்பா, பத்திரமா பார்த்து நிறு, நான் போய் சாப்பிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வரேன், பட்டி வளைச்சிட்டு ஆடு உள்ளே இருக்குது, நீ மண்ணு கேர்லெஸ்ஸாக இருக்காத, நரிகிரி வந்து ஆட்டை புடிச்சுன்னு கூட போகுதுன்னு சொன்னானாம். அதுக்கு அங்கே கூட இருந்த ஒருத்தன் என்ன பண்ணானா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டானான். அவன் போய் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வரத்துங்காட்டியும் இவன் என்ன பண்ணானா, படுத்து தூங்கிட்டானான். தூங்கிட்ட பார்த்து இந்த நரி என்ன பண்ணிச்சான், யாரும் ஆள் இல்லை, நம்ம உள்ள பூந்து நல்லா ஆடா பிடிச்சி தின்னுடணும்னு உள்ள போச்சான். உள்ள போய் பொய்தோட நின்ன நரி என்ன பண்ணிச்சான், இவனு சொல்லிட்டு போனானுல அதை யோசனை பண்ணுதான், என்னடா நரி கிரி தூக்கின்னு போடுன்னு சொல்றான், அப்பனா நம்மளை விட ஒரு பெரிய ஜீவன் இருக்குதோ உள்ள, நாம போய் நடுமை இதுல படுத்துக்குவோம், கிரி வந்தா நம்மளை தூக்கின்னு போடுவோம்னு போய் படுத்துக்கிச்சான். படுத்துக்கினதும் அந்த ஆட்டுக்காரன் திருடம் வந்துட்டானான். ஆட்டுக்காரன் போய் சாப்பிட்டு சாப்பாடு எடுத்துன்னு வரத்தங்காட்டியும் திருடம் வந்துட்டானான். திருடம் வந்து கிடுகிடுன்னு உள்ள போய் புந்து ஆட்டை ஒன்று ஒன்றா பிடிச்சி பார்த்துனே போனானான். பார்த்துன்னு போனா நடுமயத்துல இந்த நரிகாலு பெருசா இருந்துச்சான். அந்த நரியை பிடிச்சி தூக்கி தோல் மேல போட்டுன்னு 2 பேரும் தூக்க முடியாத தூக்கி தோல் மேல வச்சுன்னு ஓடினே தானுலாம். பொழுது விடிஞ்சிருச்சான். பொழுது விடிஞ்சு பார்த்தா நரி வந்து பின்னாடி போறோம் பார்த்துட்டு, என்ன இது நரிடா அப்படின்னு கத்துனான். ஐயோன்னு சொல்லிட்டு கீழே போட்டானான். கீழே போட்டதை, அப்பா நம்மள கிரி விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடி போச்சான். அதாம்மா கதை. தூங்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதை வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.